السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 207. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 207ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அர்ஹாமி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 207ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த ஒரு ஹதீஸானது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சம்பவம் செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு முறை பெண்கள் சமுதாயத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். உங்களுடைய நகைகளாக இருந்தாலும் சரியே, உங்களுடைய நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்களாக இருந்தாலும் சரியே, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நீங்கள் அதை சதக்காவாக கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு விஷயம் விளங்கணும். இங்க ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹான்னு சொன்னா வேற எந்த ஒரு ஜெய்னபும் கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு அருமையான சஹாபி. அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா, ஜெய்னபு தகஃபியா இவர்களுடைய பெயர். சரியா? அந்த ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய சம்பவம் தான் இது. அப்போ அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, நீங்க அதை சதக்காவாக தர்மமாக நீங்கள் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, உடனே இதை கேட்டு ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரிடத்துல வராங்க. தன்னுடைய கணவரான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வராங்க. வந்து சொல்றாங்க, நீங்கள் வறுமையில் இருக்கக்கூடிய, ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீர்கள். என்னுடைய கணவராகவும் நீங்க இருக்கிறீங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடத்துல ஏவுனாங்க, எங்களுடைய இந்த நகைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் தர்மம் கொடுப்பதற்காக எங்களுக்கு ஏவி தந்தாங்க. அதனால அந்த தர்மம் என்பதை நான் உங்களுக்கே கொடுக்கலாமா? என்னுடைய கணவரான நீங்க ஏழையான ஒரு மக்களா இருக்கிறீங்க, உங்களுக்கே என்னுடைய அந்த சதக்காவை, என்னுடைய தர்மத்தை நான் கொடுத்து விடலாமா என்பது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டுட்டு வாங்க என்று தன்னுடைய கணவரை பார்த்து சொல்றாங்க. அப்போ அப்படி கேட்டு நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை ஆதரித்து விட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னா, அதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். அப்போ என்னுடைய தர்மத்தை உங்களுக்கே நான் கொடுத்து விடுகிறேன். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்பதாக சொன்னால், நான் அதை நீங்கள் அல்லாத மற்றவர்களுக்கு நான் கொடுத்து உதவுகிறேன் என்று அந்த ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்ப இதை கேட்டுட்டு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியாமா, அப்போ நீங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட போய் இதற்கான விடையை கேட்டு வாருங்கள் என்னிடத்துல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க.
ஓ அப்படியா ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா, சரி ஓகே நானே கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. வந்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாசலுக்கு அருகாமையில ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி யாருன்னா அன்சாரி சஹாபில இருக்கக்கூடிய பெண்மணி. அப்போ அன்சாரி சஹாபாக்களா இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி அங்க நின்று கொண்டிருக்காங்க. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாசல்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. எதற்காக நிக்கிறாங்கன்னு சொன்னா, என்னுடைய தேவையை போலவே ஒரு தேவைக்காக நிக்கிறாங்க. இதே இது மாதிரி தேவைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தர்மம் செய்ய சொன்ன பொழுது, அவருடைய கணவரும் ஏழையாக இருக்கிறாங்க. அதன் காரணமாக என்னுடைய கணவருக்கே இந்த தர்மத்தை நான் கொடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்வியோடு நான் எந்த கேள்வியோட வந்திருக்கிறேனோ, அதே கேள்வியில்தான் அந்த பெண்மணியும் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கும் பொழுது, ஒரு மதிப்பு கலந்த பயம் ஏற்படும் நிலையை உண்டாக்கும் தோற்றமுள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா ரொம்ப கம்பீரமா நின்னுட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கலந்த ஒரு பயம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த கேள்விய நம்ம எப்படி கேட்கிறது? நம்ம கேட்டு ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது? அவர்கள் கோபப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கவே இல்ல. அப்போ அந்த சமயத்துல பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த ஜெயினப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலையும் அந்த அன்சாரி பெண்மணி அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களிடத்திலையும் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்த உடனே அப்போ சொன்னாங்க, பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவே, இதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாசல்ல 2 பெண்கள் இருக்கின்றார்கள். தங்களிடம் உள்ள அந்த தர்ம பொருளை தங்களுடைய கணவர்களுக்கோ, இல்ல தங்களுடைய மடியில் வளரக்கூடிய அனாதைகளுக்கோ, அல்லது தங்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்கோ இதை கொடுத்துக் கொள்ளலாமா? தர்மமாக கொடுத்துக் கொள்ளலாமா? என்ற கேள்வியை கேட்பதற்காக 2 பெண்மணிகள் உங்களுடைய வாசலில் நிக்கிறாங்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல நீங்க போய் கேட்டுட்டு வாங்க என்று சொல்றாங்க. அப்படி கேட்கும் பொழுது, நாங்கள் யார் என்பதை நீங்க சொல்லிறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 பெண்மணி மாத்திரம் நீங்க சொல்லுங்க. இப்படி நிற்கிறார்கள், இத்தகையவர்கள், இன்னவர்கள் நிற்கிறார்கள் என்ற செய்தியை நீங்க சொல்லாதீங்க. அதை மறைத்து விடுங்கள் என்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல அந்த 2 பெண்மணிகளும் சொன்னாங்க. அப்ப இதை கேட்டுட்டு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. அவங்கள்ட்ட இதே மாதிரி நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்பதற்காக நின்று கொண்டு இருக்கிறாங்க வாசல்ல, யா ரசூலல்லாஹ். போ கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த 2 பெண்மணிகள் யார்? அவர்கள் இருவரும் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஒன்று அன்சாரி சஹாபாக்கள்ல இருந்து ஒரு பெண்மணி. அன்சாரி சஹாபி இருப்பாங்களா இல்லையா, அந்த கூட்டத்தில இருந்து ஒரு பெண்மணி, யா ரசூலல்லாஹ். இன்னொன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுத்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த ஸைனப நீங்க சொல்றீங்க? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹான்னு எத்தனையோ ஸைனப் ரலியல்லாஹு இருக்காங்க. அப்ப அதுல எந்த ஸைனபை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவியான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் வந்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் இருவரும் தர்மம் செய்தால் அவர்களுக்கு 2 கூலிகள் இருக்கின்றது. தன் உறவினரை ஆதரித்தல், தன்னுடைய உறவினர்களுக்கு ஆதரித்து அவர்களுக்கு கொடுத்த கூலியும் அவர்களுக்கு உண்டு. சாதாரணமாக அவர்கள் நிறைவேற்றிய அந்த கூலியும் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 2 கூலியுமே அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் நம்ம பேச போகிறோம். இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா, இதனுடைய விளக்கம் எல்லாத்தையும் நம்ம இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 326வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 326வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் ஜைனப் அஸ்ஸகஃபிய்யா இம்ரஅத்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வ அன்ஹா. மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மனைவியாக இருக்கின்ற மனைவியான சகஃபியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹூடைய லமீரு இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து செல்கிறது. வ அன்ஹா இன்னும் அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹாவுடைய லமீரு இந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு. பாருங்க, காலத் அந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஸத்தக்ன யா மஅஷரன் நிசாஇ, ஓ பெண்கள் சமுதாயமே சதக்கா செய்து கொள்ளுங்கள். வலவு மின் ஹுல்லி குன்ன, அது உங்களுக்கான நகையாக இருந்தாலும் நகையிலிருந்து இருந்தாலும் ஆபரணங்களில் இருந்தாலும் சரியே, நீங்கள் சதக்காவை கொடுங்கள், தர்மத்தை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்துல காலத் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபரஜஅது நான் மீண்டு வந்தேன், திரும்பி வந்தேன், இலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய கணவரான அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நான் மீண்டு வந்தேன். ஃபகுல்து லஹு, அப்பொழுது அவரிடத்தில் நான் சொன்னேன், அவர்களுக்கு நான் சொன்னேன், இன்னக்க நிச்சயமாக நீங்கள் ரஜுலுன் ஹஃபீஃபு ذاتில் யதி, கையில் உள்ள ஒரு விஷயத்தில் கையில் உள்ளவைகளில் ரொம்ப லேசான ஒரு நபராக ஒரு ஆணாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, கையில உள்ளது லேசானதுன்னா என்ன அர்த்தம்? கையில ஒன்றும் கிடையாது, ஏழையான மக்கள், பணம் பணம் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நம்ம கிட்ட பெரிய எதுவுமே கிடையாது, நீங்க ஒரு ஏழையான ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கத அமரனா திட்டமாக எங்களுக்கு ஏவினார்கள், பிஸ்ஸதகதி தர்மத்தை கொண்டு எங்களுக்கு ஏவினார்கள். அதனால் ஃபஅதிஹி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், ஃபஸ்அல்ஹு அப்பொழுது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ இப்படி நீங்க சதக்கா கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏவுன உடனே என்னுடைய கணவர்கிட்ட வந்து, நீங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்க, அதனால இந்த சதக்காவை நான் உங்களுக்கே கொடுக்கலாமா? என்னுடைய ஆபரணங்கள்ல இருந்து நான் மற்றவர்கள் கொடுக்கறத விட நீங்க ஏழையான ஒரு ஆணாக இருக்கிறீங்க, என்னுடைய கணவரும் கூட, அப்போ உங்களுக்கே நான் இதை கொடுக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மத்தை கொண்டு எங்களுக்கு ஏவி இருக்கிறாங்களே, அதனால இப்படி கொடுக்கலாமா இல்லையா, இதற்கான சட்ட விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் நீங்க சென்று அதை அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அப்போ மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, ஃபைன் கான தாலிக அதுவானது சரியாக இருந்தது என்று சொன்னால், யுஜ்ஸிஉ அன்னி என்னிடமிருந்து என்னை விட்டும் கூடுமாகும், வ இல்லா அப்படி இல்லை என்று சொன்னால், ஸரஃப்துஹா இலா கைரிக்கும் அதை உங்கள் அல்லாதவர்களின் பக்கம் அதை நான் மாற்றி தந்து விடுவேன், அதை நான் கொடுத்து விடுவேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதற்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னா, என்னுடைய ஆபரணங்களை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன், அப்படி அவங்க அனுமதி தரல, அப்படிலாம் உன்னுடைய கணவர்கள் நீ கொடுக்க கூடாது, மற்ற ஒரு நபருக்கு தான் நீ உன்னுடைய நகை உன்னுடைய தர்மத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா,
நான் அதை மற்றவர்களுக்கு, உங்கள் அல்லாத மற்றவர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் என்று ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அப்போ ஃபகால அப்துல்லா, அப்பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பல் மாறாக யதீஹி அந்தி, நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீ செல், நீ அவர்களிடத்தில் நீ வந்து விடு என்று சொன்னாங்க. அப்போ நீங்க போய் கேட்டு வாங்க இதற்கான விளக்கத்தை என்று என்னை பார்த்து அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, என்னுடைய கணவரான அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப அந்த சமயத்துல ஃபன்தலகது, அப்பொழுது நான் வந்தேன், அப்பொழுது நான் சென்றேன். ஃபஇதா, அந்த சமயம் இம்ரஅத்தும் மினல் அன்சாரி பிபாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாசலில் அன்சாரி சஹாபாக்கள்ல இருந்து, சஹாபியில இருந்து ஒரு பெண்மணி ஆகியிருந்தார்கள். அந்த சமயத்துல ஹாஜதி, என்னுடைய தேவையும், ஹாஜத்துஹா, அவளுடைய தேவையாக இருந்தது. அப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு தேவைக்கு வந்திருக்கிறேனோ, இதே போல என்னுடைய கணவர் ஏழை, அதனால என்னுடைய நகையை எப்படி என்னுடைய கணவருக்கு நான் மாத்தி விடலாமா, இப்படிங்கிற ஒரு தேவைக்காக வேண்டி, இப்படி ஒரு கேள்விக்காக வேண்டி நான் எப்படி வந்திருக்கிறேனோ, இதே போல ஒரு ஹாஜத்துல அவர்களும் வந்திருக்கின்றார்கள் என்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அப்போ அந்த சமயத்துல ஒகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருந்தார்கள். அது உல்கியத், திட்டமாக காணப்பட்டது, சந்திக்கப்பட்டது, அலைஹி அவர்களின் மீது, மபா மஹாபத்து, மஹாபத்துன்னு சொன்னா மரியாதை கலந்த, மதிப்பு கலந்த ஒரு பயம் ஏற்படும் நிலை. அப்போ அந்த மதிப்பு கலந்த ஒரு பயம் ஏற்படும் நிலையை உண்டாக்கும் தோற்றமுள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அது அவர்கள் மீது காணப்பட்டது என்று சொல்றாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. உடனே நேரடியாக போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை கேட்க நாங்கள் தயங்கினோம். அப்பொழுது அந்த சமயத்தில் ஃபஹரஜ அலைனா பிலால், அப்பொழுது எங்களுக்கு மத்தியில் வெளியேறினார்கள், எங்கள் மீது வெளியேறினார்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அப்போ எங்க எங்க பக்கத்துல வந்தாங்க. அப்ப ஃபகுல்னா லஹு, அவர்களுக்கு, அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், இஅதி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நீங்கள் வாருங்கள், நீங்கள் செல்லுங்கள். ஃபஅக்பிர்ஹு, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நீங்கள் எடுத்துரையுங்கள், அன்ன இம்ரஅத்தைனி, நிச்சயமாக இரண்டு பெண்கள் ஆகிறவர்கள், பில் பாபி, வாசலிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், தஸ்அலானிக், உங்களிடத்தில் கேட்பதற்காக, உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், இப்படி ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக உங்களுடைய வாசல்ல இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க என்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து, அந்த இரு பெண்மணிகளும் யாரு, ஒன்று இந்த ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று அந்த அன்சாரி சஹாபாக்கள் இருந்து ஒரு பெண்மணி. அப்போ அது என்ன விஷயம்னா, அத்துஜிஸிஉ ஸதகது அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டுமுள்ள அந்த தர்மம் ஆகிறது, கூடுமாகுமா, அலா அஸ்வாஜிஹிமா, அவர்கள் இருவருடைய கணவர்களின் மீது கொடுப்பது கூடுமாகுமா, வஅலா ஐதாமின் ஃபி ஹுஜூரிஹிமா, அல்லது இன்னும் அவர்கள் இருவருக்கும் காண பொறுப்புகளில் இருக்கக்கூடிய யத்தீம்களுக்கு, அனாதை மக்களின் மீது அதை கொடுப்பது கூடுமா. அப்போ அந்த சதக்காவை, அந்த இரண்டு பேர்களுக்கான சதக்காவை ஒன்று அவருடைய கணவர்களுக்கே கொடுத்து விடலாமா, இல்லை அவர்கள் சொந்தமாக்கியவர்கள், அதாவது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய இது யத்தீம்கள், அனாதை மக்களுக்கு கொடுத்து கொள்ளலாமா என்பதாக இந்த கேள்வியை நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க கேட்டதாக போய் சொல்லுங்க என்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க. அப்போ இன்னும் சொல்றாங்க, வலா துஹ்பிர்ஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நீங்கள் எடுத்துரைக்காதீர்கள், மன் நஹனு, நாங்கள் யார் என்பதை எடுத்துரைக்காதீங்க. இப்போ ரெண்டு பெண்மணி இதே மாதிரி கேட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, எங்களுடைய பெயரை சொல்லிடாதீங்க, நாங்க யார் என்பதை நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ ஃபதஹல பிலாலுன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அவரிடத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நுழைந்தார்கள். இப்போ அவங்க அருகாமையில போனாங்க. ஃபஸஅலஹு, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள்.
ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அந்த சமயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் கேட்டார்கள், மன் ஹுமா, அந்த இருவரும் யார், அந்த இரண்டு பெண்மணி யார் என்பதை பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் கேட்ட பொழுது, கால, அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இம்ரஅத்தும் மினல் அன்சாரி, அன்சாரி சஹாபியிலிருந்து ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணியும், ஒ ஜெய்னபு, இன்னும் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல பிலால் ரதியல்லாஹு சொன்னாங்க. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ஐயு ஸயானி பிஹிய, ஜெய்னபுகளிலிருந்து எந்த ஜெய்னபு, ஹிய, அவள் எந்த ஜெய்னபாக இருக்கிறாள். இப்போ நிறைய ஜெய்னப் இருக்கிறாங்க, அதுல எந்த ஜெய்னப் அவள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, கால, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இம்ரஅத்து அப்தில்லா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா, அவங்க தான் வந்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லஹுமா அஜ்ரானி, அந்த இரு பெண்களுக்கும் இரண்டு கூலிகள் என்பது இருக்கின்றது. அந்த இரண்டு கூலி என்ன? ஒன்று அஜ்ருல் கராபதி, சொந்தக்காரர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுக்குடைய கூலியும் அவர்களுக்கு இருக்கு. வ அஜ்ரு சதகதி, இன்னும் தர்மத்தினுடைய கூலியும் அவர்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னாங்க. இப்போ இதன் மூலமாக அந்த இரு பெண்மணிகளும் தன்னுடைய கணவர்களுக்கோ இல்லை நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கோ அவர்கள் விருப்பப்படக்கூடிய உறவினர்களுக்கு கொடுத்து கொள்ளட்டும். அப்படி கொடுப்பதின் மூலமாக அவங்களுக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். ஒன்று, நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு தர்மம் செய்த அந்த கூலி. இப்போ நெருங்கிய சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லையா, உறவினர்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு தனி கூலி இருக்கு. அவர்கள் சதக்காவாக கொடுத்த, சாதாரணமாக தர்மமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா, அதற்கான கூலியும் இருக்கு. அப்போ இந்த இரண்டு கூலிகளும் அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இது 326வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்படி இந்த ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் அந்த அன்சாரி சஹாபியிலிருந்து அந்த பெண்மணியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வியை வைத்த பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கூலி இருக்குன்னு சொன்னாங்க. இதன் காரணமாக அவருடைய உறவினர்களுக்கு அவர்கள் கொடுத்து கொள்ளட்டும். உறவினர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரெண்டு கூலி. இதுவே சாதாரண மக்களுக்கு அவர்கள் கொடுத்தா, வேறு ஒரு மக்களுக்கு அவர்கள் கொடுத்தால் ஒரு கூலி தான். சதக்கா என்ற தர்மம் செய்த அந்த கூலி மட்டும்தான் கிடைக்கும். அதுவே உறவினர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக இந்த உறவினர்களுக்கான இந்த கூலியும் சதக்காவுடைய கூலியும் கிடைக்கும்னு சொன்னாங்களே இல்லையா. அப்போ அந்த உறவினர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக. இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்தில் இந்த 326வது ஹதீஸினை நம்ம பார்த்து அதற்கான தர்ஜுமாக்களை விளக்கத்தை முழுமையாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக அடுத்த பாடத்தில் 327வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.